கரங்களை தட்டி என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என்பார் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்ன கண்ணோக்கி பார்த்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்தி வந்த தேவனுக்கு கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. எல்லாம் சொல்லுங்க. நம்மை ஒரு நாளும் என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாம் கரங்களை வைத்தி ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. எல்லாரும் சேர்ந்து. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களா செய்து எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே முழு மனதாய். எல்லாரும்
எல்லாரும் சேர்ந்து என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஆமென் ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். இப்ப நீங்க மாத்தம் சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். உங்க சத்தம் கேட்கட்டும். ஸ்தோத்தரிப்பேன், ஆண்டவர் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரி. ஆமென் ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் எல்லா நன்மைகள் என்பா செய்தீரே முழு மனதாய். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீ முழு மனதாய் அல்லேலூயா. என் முழு உள்ளம் இயேசுவை நான் பாடுவாண்டவரே. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். எல்லாம் சேர்ந்து என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவ. சத்தம் கேட்கட்டுமே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம். உங்க சத்தம் கேட்கட்டுமே. போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சொல்லுங்க எல்லாரும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். ஆமென். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். உங்க சத்தம் மாத்திரம். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே. சத்தம் கேட்கட்டும் எல்லாரும் உற்சாகமாக. ஆமென். ஆத்துமனேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் போற்றிடும் என் உள்ளம் என். ஆமென் ஆமென். துதித்திடும் என் உள்ளம். அல்லேலூயா. போற்றிடும் என் உள்ளம் என். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். எல்லாம் கரங்களா செய்து எல்லாரும். ஆத்துமா பாடிடுதே. சத்தம் கேட்கட்டுமே. ஆத்துமனேச இயேசுவே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம். அல்லேலூயா. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவ
பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. சேர்ந்து எல்லாரும் முகமுகமாக காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. கரங்களா செய்து எல்லாரும் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடும் சாமாக எல்லாரும் ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம், ஆமென் ஆமென் போற்றிடும் என் உள்ளம். துதித்திடும் என் உள்ளம், அல்லேலூயா போற்றிடும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் விசுவாசத்தோட கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. எல்லாரும் சந்தோஷத்தோடு பாருங்க, எல்லாரும் சந்தோஷமாய் உற்சாகமாக எல்லாரும் இயேசுவின் நாமத்தில மாயிருங்க. உயர்வானாலும் சொல்லுங்க, தாழ்வானா எல்லாரும் சேர்ந்து உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், தேவன் நம்மோடு சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாய். ஆமென். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், சேர்ந்து எல்லாரும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம், ஆமென் ஆமென் போற்றிடும் என் உள்ளம். அல்லேலூயா. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம். சொல்லுவோமா? சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டா, செட்டைகளால் அணைத்துக் கொண்டா, வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்டா, செட்டைகளால் அணைத்துக் கொண்டா, வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம். சொல்லுவோம், துதித்திடும் என் உள்ளம் என்றும், ஆமென். போற்றிடும் என் உள்ளம் என்றும், என்று சொல்லுவோம், துதித்திடும் என் உள்ளம் என்றும், ஆமென். போற்றிடும் என் உள்ளம் என்றும். அல்லேலூயா. எதற்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அவர் 7 மாதங்கள் அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடினார். ஆமென்.
8வது மாதத்தினுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Jesus. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம ஒரு சில நிமிடம் நம்ம இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆமென் கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். அவர் எவ்வளவு நல்ல தேவனாய் நம்மை பாதுகாத்த தேவன், நம்மை நடத்தின தேவன், நம்மை பராமரித்த தேவன். நம்ம யோசித்து பாருங்க, எவ்வளவோ ஆபத்துகள், நெருக்கங்கள், ஆமென், எவ்வளவோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்தாரே, அவர் நமக்கு அனுகூலமாய் இருந்தாரே. அந்த நல்ல ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ஆமென். நீங்க எல்லாரோடைய இருக்கிற இடத்துல ஒரு சில நிமிடம் தான் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்க கொஞ்சம் நல்ல வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? முடிஞ்சவங்க நல்ல வாய்களை திறந்தப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், எனக்கு நீ நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. உங்க கிருபை என் குடும்பத்துக்கு போதுமானதா இருந்தது ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்க வாழ்க்கையில போதுமானதா இருந்ததுன்றவங்க கொஞ்சம் அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல வாயை திறந்து Father we thank you our wonders. ஆமென். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு பாராட்டின நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மேன்மைகளுக்காக ஆமென். நன்றி நன்றி நன்றி. மனதார சொல்லுங்க நன்றி அப்பா, மனதார சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைக்காக நன்றி, நீ பாராட்டின எல்லா இரக்கத்திற்காக நன்றி, நீ செய்த எல்லா ஈவுகளுக்காக நன்றி. உங்க கிருபை எங்க வாழ்க்கையில் இருந்தது ஆண்டவரே, அந்த கிருபையை நினைத்து நன்றி சொல்லலாமா? எத்தனையோ சோர்ந்து போன நேரங்கள் வந்ததுங்க, ஆமென், பலவீனமான நேரங்கள் வந்ததுங்க, மனம் தளர்ந்து போன நேரங்கள் வந்ததுங்க, சூழ்நிலையெல்லாம் எதிராக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் உங்க வாய்களை திறந்து ஒரு சில நிமிடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்க, கிருபைகளை உணர்ந்த நாம கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவரே, நாங்க உடைக்கப்படும் போதெல்லாம் உன் கூட நான் இருக்கிறேன் சொன்ன அந்த கிருபைக்காக, ஓ உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கி கிருபையிலே. உணர்ந்தவங்க சொல்லலாமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கினதே இந்த கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு நான் சுவாசிப்பதே உங்க கிருபை தான்றவங்க கையை உயர்த்தி சொல்லுவோம், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோம், உணர்ந்து சொல்லுங்க பாப்போம், கிருபையே, கிருபைதாண்டவரே. இன்னைக்கு நான் விழித்து உங்க சமூகத்துல நின்று ஆராதிப்பது உங்க கிருபைன்றவங்க, நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்தி வந்தது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா இதுவரை என்னை நடத்தி வந்தது. அதை நினைத்தவங்க சொல்லுங்க, கிருபையே கிருபையே. நல்ல சத்தமா மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. சொல்லுங்க, கிருபையே கிருபையே. உணர்ந்து சொல்ல சொல்ல அந்த கிருபை நம்மளை தேற்றுகிறது, நம்மை ஆற்றுகிறதையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுவோமே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் கிருபைதாய் நான் உருவாக்கினதப்பா. எங்க கால்களை நிக்க வச்சதே உங்க கிருபைன்றவங்க. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என் மகனே நான் உனக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களை உருவாக்கின அந்த கிருபைக்காக
கிருபையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறவங்களுடைய கிருபைக்காக, ஆண்டவரே என்னை உயர்த்துகிறவங்களுடைய கிருபைக்காக, என்னை பாதுகாத்தவங்க கிருபைக்காக, என்னை நடத்தினவங்க கிருபைக்காக. அகரதனமா மாறாத நல்ல கிருபையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, மனம் தளர்ந்து போயிருக்கிற நேரத்துல, ஆறுதல் கூற வார்த்தை இல்லாத நேரத்துல ஆண்டவர் நம்மளை தட்டி எழுப்பி நம்மளை தூக்கி நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தின அந்த நல்ல ஆண்டவரை எத்தனை பேர் உயர்த்த போகிறீங்க? இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் சொல்ல, உடைக்கப்பட்ட நீ இனிமேல் உடைந்து போவதில்லை, நொறுக்கப்பட்ட நீங்கள் இனிமேல் நொறுங்கி போவதில்லை, கைவிடப்பட்ட நீங்கள் இனிமேல் கைவிடப்படுவதில்லை. கர்த்தராகி நான் உங்களை காப்பாற்றுவேன், கர்த்தராகி நான் உங்களுக்கு தண்ணீர் பாற்றுவேன், கர்த்தராகி நான் ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் பாதுகாத்துக் கொள்ளுகிற அந்த நல்ல கரங்களுக்காக, அந்த நல்ல மகிமைக்காக எத்தனை பேர் வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால உங்க மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி. இனிமேல் உடைவதற்கு ஒன்றுமில்லையா? இனிமேல் அழுவதற்கு பலன் இல்லையா? இனிமேல் ஓடுவதற்கு பலன் இல்லையா? இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய கிருபை உங்களை ஓட வைப்பதாக. கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னுடைய தாசன் பா, நீ என்னுடைய பிள்ளை பா, நான் உன்னிலே மகிமைப்படுகிறேன். எத்தனை பேர் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மறைமுகமாய் உடைக்கப்பட்டோம்ல, ஆமென். எத்தனையோ மனிதனுடைய வார்த்தை கேட்டு சோர்ந்து போயிட்டோம்ல. நம்முடைய வாழ்க்கையில ஆமென், நம்ம எதிர்பார்த்த நன்மை வராம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், இந்த 8வது மாதத்திலே நான் உனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய விரும்புகிறேன். நான் உன் கால்களை பலப்படுத்த விரும்புகிறேன், நான் உன் கைகளை பலப்படுத்த விரும்புகிறேன். எல்லா எதிர்வினையான ஆவிகள் முறிக்கப்படுகிறது, எல்லா செய்வினை கட்டுகள் முறிக்கப்படுகிறது, எல்லா பாதாளத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் இந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அது உன்னை அணுகாதே, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே சொல்லுகிறார். ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எந்த தீங்கும் என்னை அணுகுவதில்லை, எந்த பலவீனம் என்னை அணுகுவதில்லை, எந்த போராட்டம் என்னை அணுகுவதில்லை. கர்த்தரே என் கூட இருந்து யுத்தம் பண்ண போகிறார். நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. எத்தனை பேர் சொல்ல முடியாப்பா? நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்த தெய்வம் நீங்க தானே. மார்போடு அணைத்து கொண்டீரே. என் கண்ணீர் துளிகள் மனிதனுக்கு தெரியல, ஆனா என் கண்ணீரெல்லாம் கணக்கு பார்த்து வைத்திருக்கிற தெய்வமே நீங்க தானே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதலை எனக்கு தந்தீரே. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. சொல்லுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆறுதலை தீரே, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதலை எனக்கு தந்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியாப்பா? என் கண்ணீரெல்லாம் உங்க துருத்தில வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஆராதிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்ம ஒருவேளை நம்ம அறைக்குள்ள அழுத அழுகை, வெளிரங்கமாக விட்ட கண்ணீரையும் கர்த்தர் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறார். இந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதலை எனக்கு தந்தீரே.
மீண்டும் சொல்லுவோம். என் கண்ணீர் கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. தனிமையின் பாதை தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறக்க மாட்டேன்ப்பா. என்னை சுமந்து கொண்டு வந்து விட்டதை நான் மறக்கலப்பா. சுமந்ததை நான் மறப்பேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கைகளை உயர்த்தி கடைசியாக. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் நாங்க மறக்கல. சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இதற்கு ஈடு என்ன தருவேனா? சொல்லுங்க சொல்லுங்க. இதற்கு என்ன தருவேன்? என்னை சுமந்து கொண்டு வந்ததற்கு நாங்கள் என்னத்தை செய்ய முடியும் ஆண்டவரே? நாங்கள் ஒன்றே ஒன்று செய்கிறோம். எங்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதற்கு என்ன தருவேனோ, மறப்பேனோ உமது அன்பை ராஜா. நான் மறப்பேனோ உமது அன்பை. சொல்லுவோம். மண்டிடுவே உங்க பாதத்திலே. மீண்டும் சொல்லுவோம். மண்டிடுவே உங்க பாதத்திலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை செலுத்து. இதுவரை நடத்தின கர்த்தர், இதுவரை நம்முடைய கைகளை பிடித்தவர், இனிமேலும் நம்முடைய கைகளை பிடிக்க போகிறார். முதிர் வயது வரைக்கும் தாங்கின கர்த்தர் இனிமேலும் தாங்க, ஏந்த, சுமக்க, தப்புவிக்க, பலப்படுத்த, உயர்த்த, கனப்படுத்த, உங்கள் மீது உங்கள் கிரீடங்களை பூக்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. எல்லா சோர்வுகள் வெளியேறட்டும், தடைகள் வெளியேறட்டும். இந்த ஆராதனையில் ஒரு டிவைன் ஹீலிங் இறங்கட்டும். பலவீனமான உறுப்புகளிலே பலன் இறங்குவதாக. சோர்ந்து போன எல்லா உள்ளங்களும் திடனாய் மாறுவதாக. மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலைமையில் உட்காருவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே. நல்லா கவனிங்க. நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய ஜனத்திற்காக, நம்முடைய பட்டணத்திற்காக ஒரு சில நிமிடம் அப்படியே கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல பட்டணத்திற்காக சோத்திரம் பண்ணுங்க. ஆமே. இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் வாய்களை திறந்து சோத்திரிப்போம். ஆமீன். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் ஆமீன் கர்த்தருடைய கரம் நம்முடைய பட்டணத்தின் மேல் இருக்கட்டும். ஆமீன். நம்முடைய பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லாம் ஆமீன் சாபத்தின் வல்லமைகள் விலகட்டும். அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒரு 5 நிமிடம் நம்மத்தில் இருக்கிற அருமையான செல்வகுமார் பிரதர் இந்த ஜெபங்களை நடத்த போகிறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பட்டணத்திற்காக, ஜனங்களுக்காக ஆமென். நம்ம எல்லாரும் யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்துக்காக நல்ல வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக, இந்த பட்டணத்தினுடைய சகல எல்கையின் மேல் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கும்படியாக நல்ல முடிந்தவரை வலதுகிறத வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அபிஷேகம் பெற்ற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி நல்ல ஆவியில் நிரம்பி ஹல்லேலூயா ஒரு யுத்த ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பா போராடுகிற எல்லா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்படும்படியாக நல்ல வலதுகரத்தை உயர்த்தி முடியுமான 2 கரங்களை உயர்த்தி இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்காக, இந்த பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக
இதனுடைய எல்கைகளை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல யுத்தம் பண்ணி, நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி எல்லா ஸ்தோத்திரம் அப்பா பட்டணத்துக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா பாவத்தை விதைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள், பாவத்தினுடைய கிரியைகள் இந்த பட்டணத்தை விட்டு வெளியேறும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிற நீங்களும் நானும் இருக்கிற, ஜெபிக்கிற நீங்களும் நானும் இருக்கிற தேவ பிள்ளைகள் நிரம்பி இருக்கிற இந்த பட்டணத்துக்குள்ளே இருந்து பிசாசையுடைய கைகளை எடு என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தால கட்டளையிடுகிறோம். இந்த பட்டணத்துக்குள்ள உன்னுடைய கிரியைகளை ஹல்லேலூயா வெளியேற்றும்படிக்கு, உன்னுடைய கிரியைகள் எடுக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துன்மார்க்கத்தையும் பாவத்தையும் இரத்தம் சிந்துதலையும் எல்லா ஸ்தோத்திர போதை ஹல்லேலூயா கிரியைகளை வெளிப்படுத்துகிற எல்லா அந்தகார வல்லமைகள் ஹல்லேலூயா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க ஜனத்தை பிடிச்சு வச்சிருக்கிற நீ உன்னுடைய கைகளை எடு என்று இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இப்பொழுது கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம்மா. ஹல்லேலூயா நம்முடைய பட்டணத்துக்குள்ளே கிரியை செய்கிற சில பொல்லாத ஆவிகள், பாவத்தை விதைக்கிற பொல்லாத ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள் கடந்த நாட்களில் கடந்த வாரங்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய பட்டணங்களுக்குள்ள நிகழ்கிற அநேக விதமான ஸ்தோத்திர துன்மார்க்கங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், கொலைகள், இரத்தம் சிந்துதல்கள், இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் அப்ப காரியங்கள் எல்லாம் ஹல்லேலூயா வேறறுக்கப்படும்படியாக இந்த பட்டணம் சுத்திகரிக்கப்படும்படியாக ஹல்லேலூயா கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று ஒரு 2-3 நிமிஷம் மாத்திரம் ஜெபிச்சுட்டு உட்கார போகிறோம். தயவுசெய்து இருக்கிற இடத்துல எழும்பி நின்று இந்த ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம கொஞ்சம் போராடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்ல முடிகிற வரைக்கும் நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆவியில போராடுங்க பாப்போம். ஹல்லேலூயா லீட் பண்ணதெல்லாம் கவனிக்காதுங்க. ஒரு நிமிஷம் போராடுங்க. ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த பட்டணம் எங்களுடைய நாங்கள் வசிக்கிற இந்த தூத்துக்குடி பட்டணம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இங்கே கிரியை செய்கிற எல்லா பாவத்தினுடைய ஆவிகள், பாவத்தை விதைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா பாதாளத்தின் வல்லமைகள், எல்லா குடிவெறியே ஆண்டவரே ஸ்தோத்திர விதைக்கிற எல்லா போதை வஸ்துக்கு அடிமைப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய எல்கைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே, வெளியேறட்டும் ஆண்டவரே. ஜனங்களை பிடித்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா திறக்கப்படுவதாக. ஜனங்களுடைய இருதய திறக்கப்படட்டும். சிந்தை மண்டலத்தில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. சாபத்தை கொண்டு வருகிற எல்லா அசுத்தங்கள், பாவங்கள், துணிகரங்கள், தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வருகிற எல்லா கிரியைகள் எங்க பட்டணத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேற்றப்படுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. வான மண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள், எல்லா பில்லி சூனியத்தின் ஏவல்கள், ஜோசியத்தின் ஆவிகள், மாந்திரீக வல்லமைகள், எல்லா பாவத்தினுடைய கிரியைகள், பாதாள வல்லமைகள், சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால எங்க பட்டணத்தை விட்டு வெளியே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. வான மண்டலங்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். தெருக்கள் தோறும் ஆண்டவரே, இடங்கள் தோறும், 4 திசைகள் தோறும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக. எங்க பட்டணங்கள் முழுவதும் உடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் தொடப்படட்டும், ஜனங்கள் தொடப்படட்டும், வாலிபர்கள் தொடப்படட்டும், பெரியவர்கள் தொடப்படட்டும். சபைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. எங்க பட்டணத்தின் மேல உடைய ஆவியை ஊற்றுவீராக.
ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஸ்தோத்திரம் அப்பா. 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்க திருச்சபைகள் மேல ஆண்டவரே ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளின் கிரியைகளும், அந்தகாரங்களும், எல்லா உலகத்தின் கிரியைகளும் திருச்சபைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. வசனத்துக்கு விரோதமாக ஆண்டவரே பலிபீடத்தில் கிரியை செய்கிற எல்லா ஸ்தோத்திர துர் உபதேசங்கள், எல்லா ஸ்தோத்திர உலகத்துக்கு நேராக திருப்புகிற எல்லா பொல்லாத ஆவிகள் எங்க பட்டணத்துடைய திருச்சபைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்க ஸ்தோத்திரம் அப்பா. எங்க கிறிஸ்தவ குடும்பங்கள் கட்டப்படட்டும். எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால தொடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்காக கர்த்தர் எழுப்பி தருவீராக. இந்த தூத்துக்குடி பட்டணத்தை அசைக்கிற தென் மாவட்டங்களில் இருந்து ஆண்டவரே ஒரு கூட்டம் பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற சிலர் வாலிபர்களை தேவன் எழுப்புவீராக, எழுப்புவீராக, எழுப்புவீராக. எங்க திருச்சபைகளிலிருந்து குடும்பங்களிலிருந்து எழுப்புவீராக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஆமென். நீங்கள் முடிஞ்சவங்க உட்காந்துக்குவோம். தொடர்ந்து ஒரு 2 காரியங்களை வேகமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த நாளிலே ஆமென் நம்முடைய வாலிபர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். இந்த நாளிலே ஒரு 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 நிறைய வாலிபர்கள், இளம் வாலிபர்கள் ஆமென் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜில் ஆமென் போதைப் பொருள் கண்டுபிடித்ததாக ஒரு இளைஞர்களை கொலை செய்திருக்கிறாங்க. ஆமென். நீங்கள் நல்லா கவனிங்க. இப்படி ஒவ்வொரு வாலிபர்கள் தண்டிக்கப்படுகிறது, பழி வாங்கிறது, இப்படிப்பட்ட காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம விசேஷமாக நம்முடைய இளைய சமுதாயத்திற்காக அதிக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் பாரப்படுறீங்க? ஆமென். கொஞ்சம் எல்லாரும் அப்படி வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்திற்காக சுருக்கமாக அருமையான டேவிட் அண்ணன் முன்பாக வந்து ஆமென் நம்முடைய வாலிபர்களுக்காக, இளைய தலைமுறைகளுக்காக ஆமென் அவங்க சுருக்கமாக ஜெபிக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் அண்ணனோடு இணைந்து நம்ம ஜெபிப்போம். நல்ல வாஞ்சியோடு ஜெபிப்போமாக. உட்கார்ந்த இடத்துல ஒருவருக்கு ஒரு கரங்களை, பக்கத்துள்ள கரங்களை கோர்த்து வந்தோ நம்முடைய இளைய சமுதாயத்திற்காக போராடி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. வாலிப சமுதாயத்துக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. தேவரி இளைஞர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. தேவரி நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேசத்துள்ள அத்தனை கோடி ஆண்டவரே வாலிபர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரி கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். வரும் காலங்களிலே ஆண்டவரே இந்த வாலிப சமுதாயத்தை நீ உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீ கர்த்தாவே, தேவரீ இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தில் பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே வாலிபர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை தற்காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவரீ கர்த்தாவே, உலகத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற, போதைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற, கஞ்சா மற்றும் ஆண்டவரை குடிக்கு ஆண்டவரை அடிமைப்பட்டிருக்கிற எத்தனையோ வாலிபர்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோமே அப்பா. எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய பட்டணத்தில் ஆண்டவரே இந்த 4ஆம் கேட் பக்கத்தில் உள்ள கர்த்தாவே தேவரீ அந்த இடங்களிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே ஒரு கூட்ட வாலிபர்கள் ஆண்டவரே அங்கே தேவரீ கர்த்தாவே டாஸ்மாக் கடைக்கு முன்பதாக இருந்து ஆண்டவரே அநேக வாலிபர்கள் இந்த குடிமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. வாலிபத்திலே ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே முன்னேற விடாமல் தடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும், அந்தகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத லோகாபதியின் ஆவிகளையும், சத்துரின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று கூடி கட்டுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே, வாலிபன் தன் வலியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி இதனை காத்து கொள்கிறதுனால ஒரு கூட்ட வாலிபர்கள் ஆண்டவரை சந்திக்கப்பட உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தூத்துக்குடியில் ஆண்டவரே கல்லூரியிலே படிக்கிற அத்தனை வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீ சந்திப்பீராக. எத்தனையோ கர்த்தாவே பள்ளிக்கூடங்களிலே பயில்கின்ற மாணவர்களுக்காக எத்தனையோ கூட்டங்கள் கர்த்தாவை வைக்கப்படுகிறது. அதன் மூலமாக ஒரு கூட்ட
வாலிபர்கள் சந்திக்கப்பட உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே, கடந்த வருஷங்களிலே ஆண்டவரே, விதமாக ஆண்டவரே பாலிடெக்னிக் நடைபெற்ற கூட்டத்தின் மூலமாக அநேக வாலிபர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறாங்களே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஊழியக்காரர்களாய் மாற வாலிபர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. தேவரி வல்லமை மிக்க வாலிபர்களை எழுப்பும் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவரே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன வாலிபர்களை காண்கிறோம் அப்பா. தேவரிய வைராக்கியமாய் ஜீவித்த அந்த வாலிபர்களை ஆண்டவரே அக்கினி ஜுவாலிலே போடப்பட்ட பொழுதும் அவர்களை கர்த்தாவை மீட்டெடுத்தீரே. இந்த வாலிபர்கள் அப்பைப்பட்ட வாலிபர்கள் எழும்பட்டு எங்களுடைய தேசத்தில் உயிர் மீட்சி அடைய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்தோ சில வேளைகளிலே ஆண்டவரே நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோமே அப்பா. காலையில் விடிய காலமே ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு ஆண்டவரே கஞ்சாவை குடிக்கிறது குறித்து பார்க்கிறோம் அப்பா. அழகான வாலிபர்கள், படித்த வாலிபர்கள், பக்கத்தில் தேவரி கர்த்தாவி இருக்கிற ஐடி ஸ்கூலில் ஆண்டவரை படிக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே 2 பேர் 3 பேர் கூடி ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவை காலையிலே அந்த கர்த்தாவை மோசமான காரியங்களிலே ஈடுபடுறாங்க அப்பா. அவங்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அழிவின் பாதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீம் நன்றி, உமக்கண்டு பிரித்தெடுக்கிற வாலிபர்கள் தேவை இந்த நாட்களிலே ஆண்டவரே. தேவரி வாலிபர், ஒரு கூட்ட வாலிபர்கள் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுடைய நேரத்தை ஆண்டவரே செல்போனிலும் ஆண்டவரே இன்றைக்கு பகுதியிலும் ஆண்டவரே டிவியிலும் ஆண்டவரை சில பேருக்கு குறித்து பார்க்கிறோம். மணிக்கணக்காக ஆண்டவரே தேவரீ கர்த்தாவை பார்க்கிறாங்களே ஆண்டவரே. அதுள்ள அசுத்தமான காரியங்கள், தீட்டுப்படுகிற காரியங்கள் அவர்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. ஒரு காலம் ஆண்டவரே அந்த ஆண்டவரை தீட்டானது வாலிபர்களை தொடாதவன பாதுகாத்துக்கொள்ளும். முக்கியமாக எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள ஆண்டவரை கிறிஸ்தவ வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு கூட்ட சேனை எழும்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கன்று ஆண்டவரை ஒரு இயேசுவை ஆண்டவரை எழுப்பும் ஆட்படுவார், தாவீதை எழுப்பும் ஆண்டவரை, தானியேலுக்காக எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு உயிர் மீட்சுள்ள ஆண்டவரை வாலிபர்களாக இந்த நாட்களிலே தேசத்திலே காணப்பட உதவி செய்யும் அப்பா. இந்த எதிர்காலம் வாலிபருடைய கையில் இருக்கிறது என்பதை கடந்த நாட்களிலே டெல்லியில் நடந்த சம்பவத்தின் மூலமாக உணர்கிறோம் அப்பா. அத்தைய வாலிபர்கள் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்திற்காக அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தை விட ஒரு நல்ல உலகத்தை ஆண்டவரை எங்களுக்காக தேவரின் பரலோகத்தில் நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறீரே. அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக ஒரு கூட்ட சேனையாக வாலிபர்களை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுடைய தாசத்துள்ள வாலிபர்கள் தொடர்வதற்காக ஸ்தோத்திரம். சபையில் உள்ள வாலிபர்கள் ஒரு சேனையாக எழும்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரலோக பிதாவே. கரங்களை உயர்த்தினால் ஆமென் சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோதரம் சோதரம் சோதரம். நம்ம கடைசியாக நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நன்றி செலுத்த. நம்ம கடந்த மாதத்தோட எங்களுடைய ஊழியங்கள், பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்தலாமா? ஒரே நம்முடைய நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய வல்லமை ஜெப முகாமை கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொடுத்தார். எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆமென் 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 ஹல்லேலூயா ஆமென் ஆமென். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய பக்கத்தில் கரங்களை கோர்த்து ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இதில் நமக்கு ஆமென் இந்த நாளில் விசேஷமாய் அருமையான ஜெயபோஸ் அண்ணனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய கைகள் பலனாய் மாறட்டும். ஆமென் இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா? அருமையான ஊழியம் செய்கிறமுடைய பிள்ளைப்பா, ஆண்டவரே கர்த்தருக்கென்று நிற்கிறமுடைய பிள்ளைப்பா, இப்பொழுது இந்த கைகளிலே, நரம்புகளிலே, இரத்தங்களிலே, சதைகளிலே, அணுகளிலே உம்முடைய ஜீவனை நாங்கள் பேசுகிறோம். இப்பொழுதே சுகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அடுத்த மாதத்தில் அண்ணன் இந்த இடத்துல 2 கைகளை உயர்த்தி சாட்சி சொல்லணப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை சாட்சியாய் நிறுத்துகிறேன். இன்றைக்கு ராத்திரியிலே அந்த எலும்புகள் உயிரடைவதாக, நரம்புகள் உயிரடைவதாக, பலன் கொள்வதாக, பலன் கொள்வதாக. ஆண்டவரே இப்படியே பலவீனப்பட்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. உடைய சர்வாங்க சுகம் இறங்குவதாக. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லப்பா. இஸ்ரவேலிலே மலடு ஒன்று இல்லப்பா. ஆண்டவரே உடைய சுகம், பலன், ஆரோக்கியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தர் அப்படியே பலப்படுத்த போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென் 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 ஆமென்.
ஆமீன். அது மாத்திரமல்ல, 22, 23 விழாத்திக்குள்ள கன்வென்ஷனுக்காக ஜோம் பண்ணுங்க. விடுதலை பெருவிழாவுக்காக ஜோம் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், வரங்கள் கிரியை செய்து சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆமீன். அது மாத்திரமல்ல, கட்டாரங்குளம் கன்வென்ஷனுக்காக ஜோம் பண்ணுங்க. அதைத் தொடர்ந்து 2 நாள் குற்றாலம் முகாமுக்காக ஜோம் பண்ணுங்க. அதைத் தொடர்ந்து மேலப்பாளையம் கன்வென்ஷனுக்காக ஜோம் பண்ணுங்க. ஆமீன். இப்படி தொடர்ந்து ஊழியங்களில் கர்த்தர் ஓட வைக்கிறார். தேவ பலன் இறங்கணும் சொல்லி ஒரே ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி எனக்காக, என் கூட டிராவல் பண்ணுற பிரேமுக்காக, நோபலனுக்காக எல்லாரும் ஒரு நிமிடம் ஜோம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த இடத்துல எல்லாம் வல்லமை வெளிப்படட்டு சொல்லி ஜோம் பண்ணுங்களேன். உங்கள் ஜெபத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறதை உணர்கிறேன். ஆமீன். இந்த பலவீனங்கள் மாறட்டும் சொல்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தருடைய விடுதலை இந்த பகுதியில் இறங்கட்டும் சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து இப்போ நம்ம உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் உங்களுடைய தேவைகளை அபரிவிதமாய் சந்திக்க போகிறார், ஆச்சரியமாய் சந்திக்க போகிறார். ஆமென். இந்த ஜெபத்திற்காக அருமையான அன்பு சகோதரர் பாஸ்டர் சாம் ஜிம்ரிஸ் வந்திருக்கிறாங்க. ஆமென். அவங்க முன்பாக வந்து நம்முடைய தேவைகளுக்காக, விடுதலைக்காக ஒரு 2-3 நிமிடம் ஜெபிக்க போகிறாங்க. அவங்களோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோமனும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீர் பரத்திலிருந்து சந்திப்பீராக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த இடத்துல உங்களுடைய வார்த்தையை கேட்கவும், உங்களுடைய பிரசன்னத்தில் நிற்கவும் கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒரு குறைவில்லாமல் நீர் நடத்துவீராக. ராஜா, நீர் உங்களுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகின ஆண்டவர், ஆண்டவரே, தடுமாற்றமான சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள், பொருளாதார நெருக்கடிகள், ஆண்டவரே, வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் பரத்திலிருந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஒதுக்கி உங்க சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், உங்களுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு வந்த அத்தனை பிள்ளைகளின் குடும்பங்களையும் என் ஆண்டவர் பரத்திலிருந்து ஆசீர்வதிப்பீராக. ராஜா, ஒரு குறைவில்லாமல் நீர் நிறைவாக்கி நடத்தும். இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் திரும்பி செல்லும் பொழுது தெய்வீக சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோட, மகிமையான நிறைவோட இன்றைக்கு வந்தது நல்லது. கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் பேசின வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில் தீர்க்கதரிசனமாய் நிறைவேறட்டும் என்று விசுவாசத்தோட ஜெபிக்க உதவி செய்தருள்வீராக. நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும். மனிதனை, தேவ மனிதனை கரங்கள் எடுத்து பயன்படுத்தும். தேவையான வார்த்தைகள் இந்த இடத்திலிருந்து வரட்டும். ஏக்கத்தோடு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் இருதயத்தை திறந்து உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தி அனுப்போம். எல்லா துதி, கன, மகிமை பரலோகத்துக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துமை உயர்த்தி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறதற்காக Thank you Lord. நான் விசுவாசிப்போ இன்னார் என்றறிவே, என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போ இன்னார் என்றறிவே, என்னையே படைத்திட்டேன் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. சொல்லுவோமா? முடிவு வரை நம்மை நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என் தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆமென். இந்த வாரம் நம்முடைய கூட்டங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான என்னுடைய நண்பன் என்று சொல்லலாம், அருமையான பாஸ்டர் சாம் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்களுடைய ஜூடா வர்ஷிப் சென்டர் இன்னும் வளர்ந்து என்ன செய்யட்டும்,
பெருகட்டும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற டேவிட் அண்ணனுக்காக, ஜெயபோஸ் அண்ணனுக்காக, பிரதர் செல்வகுமாருக்காக, இவங்கெல்லாம் நல்ல ஊழியங்களிலே எங்களோடு இணைந்து பிரயாணம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. அருமையான இந்த நாளில், இந்த மாதம் நம்ம ஜெப மாதம்னு வச்சுருக்கிறோம். என்ன மாதம்னு வச்சுருக்கிறோம்? ஆமாம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறீங்க? மெதுவாக சொல்கிறீங்களே. அவன் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறீங்க? உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. என் கூட ஜெபத்தில் அண்ணன் நோபல்னு அருள்ராஜ், அருமையான பாஸ்டர் இன்றைக்கி வர முடியல, அவர் தேனியில் ஜெபத்துக்கு போயிருக்காரு. இப்படி பல பேர் இந்த ஜெபத்தில் இணைந்து நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெபிச்சுட்ருக்கோம். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெபிச்சுட்ருக்குறோம். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய 4 கேட்சலுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஆமாம். இந்த கேட்சல் மூலம் நிறைய அற்புதத்தை தேவன் செய்கிறார். சரியா? அதில் ஒரே ஒரு காரியத்தை அருமையான அண்ணன் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அண்ணன் சொல்லிடலாமா சாட்சியை? வாங்க. பிரைஸ் லார்ட். எனக்கு ஒரு 20 வருஷமாக குடிப்பழக்கம் இருந்துச்சு, கணேஷ் போயில எல்லாம் இருந்துச்சு. நான் இங்கே பாஸ்டர் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வருவார். அப்போவும் நான் போதையில் தான் இருப்பேன். இனி அந்த ரூமில் போட்டு அடைச்சிருவாங்க, இவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கு. என் பேர் சரவணகுமார், முருகர் பத்தர். 6 வருஷம் மலைக்கு, சபரிமலைக்கு எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஏசப்பா ரசிக்கப்பட்டார். தொட்டு என்னை இது பண்ணனால வீட்டம்மா வந்து டெய்லி ஜோம் பண்ணுவா. ஜோம் பண்ணி என்னை மாற்றிட்டா. கணேஷ் போயிலையும் விட்டாச்சு, தண்ணி அடிக்கிற பழக்கத்தையும் விட்டாச்சு. அதுபோல் ஒரு வீடு வந்து ஒரு 45 லட்ச ரூபா சொன்னாங்க. அது ஏசப்பா எங்களுக்கு 35 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டாரு. கோடான கோடி நன்றி, சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். எங்கள் வீட்டுக்கார் 12 வயசுலேருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. நான் கல்யாணம் முடிக்கும்போது குடிப்பழக்கத்தோடு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கார் உள்ளே போட்டு அடைச்சிட்டு தான், ஏன்னா ஏதாவது சத்தம் போட்டுறக்கூடாது, ஏதாவது திட்டிடுவாருன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவர் எப்படியாவது ப்ரேயர் நடத்தும் போது வந்துடக்கூடாது ஏசப்பா, அதுக்கு முன்னாடியே வந்துடணும், எப்படியாவது வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டுட்டு தான் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் அந்த அண்ணனும் பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த அண்ணன்மார்களும் இவருக்காக ஜெபம் பண்ணாங்க. நானும் ஜெபம் பண்ணேன். அப்போ நினைப்பேன், ஒரு நிமிஷம், நம்ம எல்லாருடைய கட்டுக்காக, இந்து ஜனங்களுக்காக இந்த ப்ரேயர்ஸில் வச்சுருக்குறாங்க. நம்ம கணவர் கூட மாறவே இல்லையே. நம்ம கணவரை ஒவ்வொரு மாதமும் வீட்டில் அடைச்சி போட்டுட்டு இப்படி செய்கிறமேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஏசப்பா மாற்றுவாங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். ஏசப்பா ஒரு 5 மாதம் நடந்திருக்கும். அந்த மாதத்துலேயே ஏசப்பா தொட்டு ஒரு விடவே 12 வயசில் பழக்கத்துக்கு அடிமையானவங்க இப்போ பூரணமாக 1 வருஷம் ஆகிட்டு எந்த பழக்கமும் தொடலை. போயிலே விடவே மாட்டாங்க. அந்த போயிலே கூட ஏசப்பா விட வச்சு பூரணமாக விடுதலையை கொடுத்து இப்போ சர்ச்சுக்கு வராங்க. நல்லா காலையிலே எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா பெரிய ரட்சிப்பை கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த அண்ணனுக்காக நாங்கள் துதிக்கிறோம். கேட்சல் கேம்ப் ஒன்றில் இந்த அக்காவுடைய, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவங்க ஹஸ்பண்ட் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டை உற்சாகமாக திறந்து கொடுத்து அங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்துல வருவாங்க. அவங்களுக்காக நாங்கள் சொல்லுவோம், டீக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களே வடையெல்லாம் போட்டு, டீ எல்லாம் போட்டு, அவ்வளோ உற்சாகமாக. சில டைம் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது அண்ணன் வெளியே தான் நிற்பார், உள்ளே வாங்கன்னா வரமாட்டார். இப்போ பாருங்கள், கர்த்தர் மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்கிற அளவுக்கு தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் இதை தான் செய்வார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஜெயபோஸ் அண்ணன் சுருக்கமாக சொல்லுவாங்க, நேரங்கள் நமக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆமேன். அண்ணனுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. எனக்காக ஜெபித்த உங்களை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை நான் மிகவும் அதிகமாக நேசித்து வாசிப்பதுண்டு, மெடிடேட் பண்ணி வாசிப்பதுண்டு. நிறைய காரியங்களில் ரொம்ப ஆழமான சத்தியங்கள்லாம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இது பிசாசுக்கு பிடிக்கல. பார்த்திங்கன்னா என்னுடைய சாதாரண ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னுடைய சதையெல்லாம் நினச்சிட்டு அப்படியே திரிச்சிருச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. உடனே ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை இல்லைவா, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் சம்பவித்தது என்று சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணும் பொழுது, நான் சில நேரங்களில் அந்த ஃபீல் பண்ணும் பொழுது நான் ஆண்டவர் விட்டு டிஸ்டன்ஸில் போய்கிட்டு இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதாவது நம்ம என்றைக்கு வந்து ஒரு பிரச்சனை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒயாமல் சொல்கிறோமோ அன்றைக்கி அப்பார்ட் ஃப்ரம் ஒரு தள்ளி போயிட்டே இருக்கிறோம் அர்த்தம். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காகத்தான் அதை செய்கிறாருன்னு நம்ம நினச்சா we are closing to God. அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்கள், அப்போ பார்த்து ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த கை தூங்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டு, இப்போவும் அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய பிரமாணத்தை சொன்னார். என்னென்னா, நீ சிலரை பார்க்குற, சிலரை நேசிக்கிற,
சிலர் வந்து நீ கண்டுக்காமல் போகிற, எல்லாரும் என் பிள்ளைகள் தான் சொன்னார். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் என் பிள்ளைகள். நீ இன்னமும் உன் பார்வையை நீ என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும், நேசிக்கணும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அது மாதிரி நமக்கு ஒரு பிரமாணம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு வியாதி வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு பின்னால் என்ன இருக்குது, ஒரு பிரமாணம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்கள். கர்த்தர் அருமையான சகோதரர் சேமண்ணே, சகோதரர் பிரேம் அவருடைய ஊழியங்களை, தம்பி நம்ம நோபல் எல்லாரும் ஊழியங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். இவர்களும் எழுந்து பிரகாசிக்கிறாங்க. அல்லேலூயா. உணதப்பட்ட சொன்ன மாதிரி ராஜஸ்திரிகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர். கண்ணீருக்கு தொகை இல்லை. அந்த கண்ணீர் யார் அப்படின்னு சொன்னால் தேவனை அறியாதவர்கள். ஆனால் they are very eager to know about God. ஆண்டவரை அறிய விரும்புகிறவர்களும் கண்ணீர்கள். அது இயேசு இடத்துல வரணும். அதுக்காக நீங்கள் உழைக்க போகிறீங்க. ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நல்லவர். ஆமேன். இன்னைக்கு அண்ணனுக்கு ஆசை, எப்படினாலும் நான் வந்து உங்களை ஆள் அனுப்பி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய நாம மகிமை. இன்றைக்கி 2 மாதங்கள் கழித்து என்னுடைய அன்பு தாயார் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க 2 மாதங்களுக்கு முன்னாடி கீழே விழுந்தாங்க. 2 மாதம் கழித்து இன்றைக்கி தான் சாரியெல்லாம் கட்டி கூட்டத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு நிமிடம் அவங்களுடைய சுகத்திற்காக ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்த. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லப்பா. முதிர் வயதிலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னீங்களே, நீ தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இருக்காக்கா, சாட்சி இருக்காக்கா? வேகமாக வாங்க. ஆமீன். இவங்க நம்ம கிருபை நகர் கேட்சலில் இருக்கிறவங்க. தாளமுத்தினரில் நிறைய சாட்சி இருக்குது. ஆமேன். சொன்னா நம்ம அடுத்த புதன்கிழமை வந்துடும். அக்கா, கர்த்தருடைய நாமம் எப்படிவதாக. நாங்கள் அமுதாநகர் கேர்சல்லேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய தங்கைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஒரு 6 மாதமாக. அப்போ அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் கட்டாயம் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் டயத்தில் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே என்ன செய்யன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப ஒரு சோர்ந்து போன நிலைமையில் தங்கச்சிருந்தோம். அப்போ நான் அழுதுட்டு நாங்கள் எங்கள் ஏரியா குரூப்பில் வந்து நான் ஜெபம் பண்ணும்படி சொல்லிவிட்டு நான் அண்ணனுக்கும் ஜெபம் பண்ண சொல்லி நான் எஸ்திட்டு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி நைட்டு எல்லாருமே ஜெபம் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் முந்தின நாள் நைட்டு வந்து ரொம்ப அதில் ஒரு பாதிப்பு ஹார்ட்டில் இருக்குன்னா ஒரு 3 டெஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடவுளுடைய பெரிய கிருபையினால் 4வது டெஸ்ட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் வேறு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்த்தோம். நைட்டு எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் அதில் ஒரு ஒன்றுமே இல்லை, அதுக்குரிய அறிகுறியே இல்லை சொல்லத்தக்கதாக கிருபை செய்தார். அதை தொடர்ந்து கட்டாயம் அந்த யூட்ரஸை எடுக்கணும்னு சொன்னதுனால கடந்த திங்கட்கிழமை எங்கள் ஹேர் செல்லில் வச்சு அண்ணன் ப்ரேயருக்கு வந்திருந்தாங்க. எல்லா ஊழியக்காரங்களும் வந்திருந்தாங்க. அண்ணனோட அத்தா வந்திருந்தாங்க. அண்ணன் நிறைய ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. அதிலே நான் ஜெபத்துக்கு சொல்லியிருந்தேன். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. திங்கட்கிழமை நைட்டு நான் அண்ணன்ட்ட சொன்னேன். அண்ணன் வந்திருந்த ஊழியக்காரங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சமாக தான் மயக்க மருந்து கொடுக்க முடியும்லாம் அந்த டாக்டர் கொஞ்சம் பயந்து தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க முடித்து சொல்லும்போது எதிர்பார்த்த நேரத்தை விட சீக்கிரமாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையினால் என்னையோட 9 நாள் ஆகுது. தங்கச்சி நல்ல சுகமாக இருக்கிறா. அதே போல் இன்னொரு தங்கச்சி தான் அவளை பார்க்குறதா இருந்தது. ஏன்னா என்னுடைய மக +2 படிக்கிறதுனால. ஆனால் அவளோட மாமனார் வந்து ராசாங்கோயில், அவங்க வந்து அசன காரியங்களும் நடந்துக்கிட்டு இருக்க சயம். ஆனால் அவங்க வந்து எதிர்பாராத விதமாக வண்டியில் போகும்போது அதே திங்கக்கிழமை தான் கீழே விழுந்துட்டாங்க. அப்போ நான் அதையும் தலையில் முட்டில் இதில் எல்லாம் தையல் போட்டிருக்கு. காலையில் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தங்கச்சி தான் அந்த அவளுக்கு ஆப்ரேஷனுக்கு போகிறதா இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் அவள் வர முடியல. அப்பவும் நாங்கள் அந்த ப்ரேயரும் வச்சோம். அதே போல் அடுத்த நாள் காலையில் அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. அதனால் உடனே எல்லா டெஸ்ட்டும் அடுத்த நாள் காலையிலே எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்ததில் தலையில் வலி பயங்கரமாக இருக்குது, ஏதாவது ரத்த கசிவு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் திங்கட்கிழமை நைட்டு ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அந்த ஸ்கேனில் கையில் முட்டில் தலையில் எதுலேயுமே இல்லைன்னு சொல்லத்தக்கதாக அடுத்த நாளே அந்த பிள்ளைங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போய் வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்றோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அசனகாரியங்கள் எல்லாம் கலந்து கொள்ள கிருபை செய்தார். இன்றைக்கி அவங்க வந்து பழைய இரும்பு தகர கடை வந்து புதியமுத்தூரில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்க கூட வேலைக்கு போயிட்டாங்கன்னு என் தங்கச்சி சொன்னால். ஆனாலும் நானும் அந்த தங்கச்சிக்கு ஆஸ்பத்திரியில் 4 நாள் போகிறதுக்கு எனக்கும் விளண்டுந்தார். இப்படிப்பட்ட கேர்சலில் நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்களுடைய கேர்சலில் கர்த்தர் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
அநேக உற்சாகமாக இருக்கிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள். என்னுடைய பெரிய ஆசை இந்த ஆண்டில் இன்னும் ஏதாவது ஒரு 2 கேர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், உருவாக்கணும். அதுதான் பெரிய பிளெஸ்ஸிங். ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கி நிறைய சாட்சிகள். ஆமென். ப்ளீஸ். ஆமென். இவங்க எங்களுடைய ரூபி பெரியம்மா, இவங்க ரொம்ப தூரம் நடந்தே வருவாங்க. ஆமென். இவங்க எனக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருந்தாங்க. ஆமென். அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் பாருங்க. ஆமென். சோத்திரம். இந்த இடத்துல அடிமையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கோடி சோத்திரம். அடிமையின் குடும்பத்தில் எனக்கு 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு பையன் தந்தாங்க. பையனை 26 வயசில் தேவன் எடுத்துக்கிட்டார். அவரோடு இருக்கான். 2 பெண் பிள்ளைகள். அவன் இறந்துலேருந்து எங்கள் வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப பலவீனமாகி இங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வர முடியாமல் இருக்காங்க. மகன் சாம் வீட்டில் நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. பிள்ளைங்கள் 2 பேரும் டீச்சர் ட்ரைனிங் படிக்க தேவன் கிருபை செய்தார். மூத்த மகள் மயிலாடுதுறையில் இருக்கா. அவளை கடவுள் ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க. இளைய மகள் நல்லா இப்போ டெட்டு எழுதி பாஸ் பண்ண தானே டீச்சர் வேலை எந்த வேலையுமே கிடைக்குன்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருந்தாள். அநேக நேரம் எழுதுனா 1 மார்க்கு குறையா இருக்குன்னே வருவாள். இப்பொழுது எழுதின உடனே நல்லா பாஸ் பண்ண தேவன் கிருபை கொடுத்தார். நல்லா பாஸ் மார்க்கில் கொடுத்தார். உடனே வேலையும் தேவன் கொடுத்து விட்டார். அவருடைய கிருபை, பெரிய கிருபை பார்த்திங்களா. தேவன் நல்லா உடனே வேலைக்கு கூப்பிட்டாங்க. வேலையும் கிடச்சிக்கிட்டு. ஆனால் தேவன் பெரியவர் என்று சொல்லி நானும் நல்ல ஜெபிப்பேன். மகன் வீட்டில் ரொம்ப நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. மகனை இழந்ததுலேருந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சா. அது இப்போ கடவுள் நன்மையை செய்திருக்கிறார். அதிலையும் ஒரு நன்மையை வச்சுருக்காருல்ல அப்படின்ட்டு பிள்ளைகள் குடும்பத்தில் பெரிய காரியங்கள் செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சார்ஜை தேவன் ஆசீர்வதிப்பாராக. 2வது மகளுக்கு பாஸ் ஆகிட்டாங்க. எப்போ வேலை கொடுப்பாங்கன்னு தெரில, யாரை பார்க்கணுன்னு தெரில. ரொம்ப அவங்க சிரமப்பட்டாங்க. ப்ரேயருக்கு வந்திருப்ப சொன்னேன், நிச்சயம் அலீஸுக்கு வேலை கிடைக்கும், அவள் ஜாயின் பண்ணுவான்னு. டீச்சர் வந்திருக்கிறாங்க, சார் இருக்காங்க. அவங்க வீட்டில் ப்ரேயர் நடக்கும். நிறைய பேர் அங்கேயும் ஜெபிக்க வராங்க. அங்கே நான் போய் செய்தி கொடுக்கும்போது சொல்வேன், அடுத்த முறை கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய கேர்சல்ஸில் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வேளை இந்த செய்தியை நான் குறித்த நேரத்தில் நான் முடிச்சிருவேன். அப்படி முடியாத பட்சத்தில் அடுத்த மாதம் தொடர்ந்து நான் பேசுவேன். அடுத்த மாதம் நமக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி நமக்கு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தை முடித்த உடனே எனக்கு பெங்களூரில் மீட்டிங் இருக்குது. அங்கே தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து 2-3 நாட்களாக இந்த மாதம் ஜெப மாதன்றதுனால பரிசுத்த ஆவியானுடைய இருதயத்தில் பாரப்படுத்தின ஒரு காரியத்தை தான் நான் விதைக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். எசேக்கியேல் 3:17 கொஞ்சம் வாசிங்களேன். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தானுக்கு எதாக வைத்தார்? காவல்காரர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்களும் நானும் ஒரு காவல்காரர்கள். சரி, காவல்காரர்னால் நமக்கு தமிழில் புரியாது. நம்ம அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தோமா, இப்போ நமக்கு எப்படி சொன்னால் புரியும்னா, வி ஆர் இன் வாட்ச்மேன். வாட்ச்மேன்னா புரியுமா புரியாதா? வாட்ச்மேன்னா யாருது? அவங்க தான் யார்? காவல்காரர். பொதுவாகவே நிறைய பேருக்கு நம்ம ஆல்டர்ன்னு சொல்லி பழகிட்டோம். பலிபீடன்னு சொல்லி என்ன செய்யலை, பழகலை. ஆங்கிலத்தில் வாட்ச்மேன் தான் போட்டிருக்கு. இப்போ கர்த்தர் நம்மளை எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேலனுக்கு உன்னை எதற்காக வைத்திருக்கிறேன்? காவல்காரர்களாய் வைத்திருக்கிறேன்னு சொல்லார். இப்போது இந்த வாட்ச்மேனுடைய வேலை என்ன? எப்போ காவல் காப்பார்? சில பேர் ராத்திரி இருப்பாங்க, சில பேர் பகலில் இருப்பாங்க. சரி, இது இன்னொரு சம்பவத்தை இந்த எசேக்கியேல்ல ரொம்ப பார்க்க முடியும். 33ஆம் அதிகாரத்தின் பக்கமாக வந்துட்டிங்கன்னா அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்களே. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நல்ல கவனிங்க. இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் ஒரு காவல்காரர்களாய் எழும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில பேர் யோசிக்கலாம், என்னப்பா அது மாத தொடக்கத்தில் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தானே வேணும். நான் சொல்லட்டா, நம்முடைய வீட்டுக்கு நாம் காவற்காரலாக இருக்குவதே பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய தேசத்திற்கு நாம் காவற்காரலாக இருப்பதே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா.
நல்ல கவனிங்க. அந்த அதிகாரத்துடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த காவற்காருடைய வேலை என்ன அப்படின்றத அந்த 33:6 கொஞ்சம் வாசிங்களேன். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டு அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கைப்படாமலும் பட்டயம் வந்து, ஐயா இந்த காவல்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? பட்டயம் வருகிறதை இவன் பார்க்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்தது இந்த காவல்காரனுடைய என்ன வேலை அப்படின்னா, ஆமேன், பட்டயம் வருகிற போது யுத்தம் வருகிறது என்பதை அறிந்து இவன் எக்காலங்களை ஊத வேண்டும். அது மாத்திரமல்ல, எக்காலம் ஊதுகிறது மாத்திரமல்ல, இவன் ஒரு எச்சரிப்பையை கொடுக்க வேண்டும். ஆமேன். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ரேடார்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ரேடார்ன்றது அந்நிய தேசத்துலேருந்து ஏதோ ஒரு தேசத்துலேருந்து என்னென்ன வருது, உள்ளுக்குள்ளே என்ன வருது, என்ன போகுது, என்ன நடக்குன்றத இந்த ரேடார் என்ன செய்யுது? கண்காணிக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ எல்லாம் சென்சஸ் கணக்கு எடுக்கிறாங்க. அந்த சென்சஸ் கணக்கில் ஆமீன் நீங்கள் ஆன்லைனில் போட்டால் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு என்ன செய்யுது? காட்டுதா காட்டலையா? நான் தேடி பார்த்தேன், என் வீடே காட்டல. ஒருவேளை நம்ம வசனத்தின்படி இருப்போம், நம்ம வீடு பரலோகத்தில் இருக்குன்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆமேன். சுருக்கி சுருக்கி என்ன செய்யணும்? இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? அப்போ நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல கண்காணிக்கப்படுகிறோம். ஆமேன். ஒரு தேசம், ஒரு பட்டணம், ஒரு நாளே நம்மளை இவ்வளோ கண்காணிக்கும் போது நீங்களும் நானும் எவ்வளோ கண்காணிப்பாக இருக்கணும். ஆனால் இந்த காவல்காரர்களுடைய சிலருடைய கண்கள் ஏன் பட்டயம் வரும்போது இவங்களால எக்காலத்தை ஊத முடியல, ஏன் சத்துரு வரும்போது இவர்களால் எச்சரிப்பு கொடுக்க முடியல அப்படின்னா, நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இப்படிப்பட்ட காவற்காரர்கள் இருக்கிறதுனால தான் பட்டயம் வருகிறதையும் ஆமீன் சூழ்நிலைகள் மாறுகிறதையும் நம்மளால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. வாசிங்க. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத. ஆமேன். சார், கண்ணு தெரிஞ்சாதான் பட்டயம் வருகிறத என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கண்ணு தெரிஞ்சாதான் எக்காலத்தை என்ன செய்ய முடியும்? ஊத முடியும். கண்ணு தெரிஞ்சாதான் எச்சரிப்பை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பட்டயம் வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எக்கால ஊத முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த எச்சரிப்பை செய்ய முடியலன்னா, என்னுடைய காவற்காரன் சொல்கிற என்னுடைய கண் கூருடராக இருக்கு. அல்லேலூயா. சரி, நான் வேகமாக போகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நான் எவ்வளோ பேச முடியுமோ நான் வேகமாக பேசிடுறேன். முதல்ல நம்ம எதை காக்க வேண்டும்? நீங்கள் பழைய ஏற்பாட்டுடைய நாட்களில் இந்த வசனத்தை மட்டும் வாசித்தீங்கன்னா, ஆமீன், என்னாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு பிரமாணத்தை வச்சுருந்தாங்க. என்ன பிரமாணத்தை வச்சுருந்தாங்க? 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆமீன் என்ன செய்யக்கூடாது? வேலை செய்ய வேண்டாம்ப்பா, ஆனால் நீ என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. பக்கத்தில் பார்க்க இனிமேல் நம்முடைய வேலையே என்ன வேலைன்னா, உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிற வேலை தான். அல்லேலூயா. 50 வயசு ஆகி போச்சு. 58 கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஆகுது. 68 ஐயர்மாரில் ரிட்டையர்ட் ஆக்கிடுறாங்க. ஆமேன். காவற்காரர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க. வயசானவங்க தான் எதில் போய் இருக்கிறாங்க? இப்போது செக்யூரிட்டி. இப்போ உங்களுக்கு சொல்கிறீங்க, செக்யூரிட்டி கார்டு யார் போய் நிற்கிறாங்க? 50+ தான் எங்கே போய் நிற்குது? ஆமாம், ஏடிஎம்னாலும் சரி, கேட்டுக்குனாலும் சரி, எங்கேனாலும் சரி 50+ தான் எங்கே போய் நிற்கிறோம்? ஆமாம். இப்போ அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டிய தேவனுடைய கூடாரத்தை பாதுகாக்கிற வேலை யாருக்கு வச்சுருந்தாங்க? இந்த 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கள வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் ஒரு காவற்காரர்களாக மாற வேண்டும். ஆமேன். முதல்ல நம்ம எதை காக்க வேண்டும்? ஆமேன். நம்ம இந்த பிகினிங்கிலிருந்தே போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க, மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்குனது மாத்திரமல்ல, அந்த தோட்டத்தில் சகலவிதமான விருட்சங்களை வச்சார், சகலவிதமான ஆசீர்வாதங்களை வச்சார், சகலவிதமான மேன்மைகளை வச்சார், சகலவிதமான மகிமைகளை வச்சார். தேவனை உறவாடுதலும் அங்கே வைத்தார். அல்லேலூயா. இப்போ வச்சுட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு வேலையை கொடுத்தார். என்ன வேலை? பண்படுத்தவும்
காக்கவும் வச்சாங்க. நீங்கள் நல்லா அந்த ஆதியாகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எந்த வேலை செய்யவே இல்லை, பண்படுத்தவும் இல்லை, காக்கவும் இல்லை. அப்போ முதல்ல என்னுடைய உறவை நான் காவல் காக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ் அ ஃபஸ்ட். ஆண்டவர் நற்குலையுள்ள திராட்சை செடிகளாய் கர்த்தர் நம்மளை வச்சாரு. ஆண்டவர் எதிர்பார்த்தாரு, என் புள்ள எனக்கு நல்ல கனி என்ன செய்யும், கொடுக்குன்னு எதிர்பார்த்தாரு. என் பிள்ளை எனக்கு நல்ல திராட்சை கொடியாய் வளரும்னு சொல்லி எதிர்பார்த்தார். என் பிள்ளை எனக்கு நல்ல அத்தி பழங்களை கொடுக்குன்னு எதிர்பார்த்தார். என் பிள்ளை எனக்காக கனி கொடுக்குன்னு எதிர்பார்த்தார். ஆனால் இப்போ என்ன ஆயிப்போச்சு, தேவன் என்கிட்ட எதிர்பார்த்தபடி என்னுடைய தோட்டத்தை நான் பண்படுத்தவில்லை, என்னுடைய தோட்டத்தை நான் பாதுகாக்கவில்லைனா காற்று பன்றி அவைகளை என்ன செஞ்சதாம், உழுது போட்டதாம். இன்னைக்கு நல்ல கவனிங்க, பிசாசுக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா, தோட்டத்தில் தேவனுடைய உறவாடுதலை கெடுக்கிறது தான் அவனுடைய வேலை. அல்லேலூயா. நீங்களும் நான் ஆண்டவரும் ஒன்றா இணைவது யாருக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது. நல்லா கவனிங்க, இந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணுறது தந்திரமாக எங்கே நுழைஞ்சான் பிசாசு, எங்கே நுழைஞ்சான், தோட்டத்துக்குள்ள வந்தானா. இவங்க பண்படுத்தாதனால யார் சத்தத்தை இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான், பிசாசுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல கவனிங்க, இன்னைக்கு கடைசி நாட்கள் இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்காக தோட்டன்றதை 3 விதமாய் குறிக்கிறது. 1 குடும்பம், 2 சபை, 3 தேசத்தை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 3க்கும் நீங்களும் நானும் காவல்காரராக இருக்கணும். என் தோட்டத்தில் எந்த அந்நியனும் உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்னுடைய குடும்பத்தில் எந்த பிசாசின் கிரிகளை என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சத்துருமை என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது. என்னுடைய சபைகளை துர் உபதேசங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என் தேசத்தில் கர்த்தருடைய ஆளுகை என்ன செய்யணும், இறங்கணும் சார். இதற்காக தான் கர்த்தர் உங்களை நீ காவலனாய் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் கொடுத்த அந்த உறவை பண்படுத்தல. நல்ல கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு இருக்கு, தேவன் நமக்கு கொடுத்திருக்க அந்த அபிஷேகம் இருக்கு, தேவன் நமக்கு கொடுத்திருக்க அந்த குடும்பம், மனைவி, பிள்ளை, கணவன், தொழில், ஆமென், சபை, தேசம், இது ஒரு பெரிய தோட்டம். அல்லேலூயா. இந்த தோட்டத்தில் தான் கர்த்தர் ஜீவ விருட்சத்தை வச்சாரு. ஆனால் அன்னைக்கு அதை பண்படுத்த தவறினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை தவற விடக்கூடாது. என்னுடைய தோட்டத்திற்கு யார் தான் காவலாளி, நான் தான். பக்கத்து சொல்லுங்கள், உங்கள் தோட்டத்துக்கு யார் தான் காவலாளி. ஆமென். தோட்டத்தில் அந்நிய என்ன வரக்கூடாது. நம்ம நம்ம வீட்டில் நிறைய வீட்டில், எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குது. ஆமென். செடியில் நல்லா தான் மருந்து போட்டுறாங்க, நல்லா தான் தண்ணி ஊற்றுறாங்க. திடீர்னு என்ன வந்துடுது, பூச்சி வந்துடுது. பூச்சி எப்படி வந்தது நமக்கு சரி, பூச்சி தான் ஏன் வந்திருக்கு, நம்ம விட்டால் நல்லா இருக்குமா, இல்லை. அருமையான நம்ம வீட்டில் டாக்டர் இருக்காங்க, அவங்க வீட்டில் முக்கணிகளும் இருக்குது. அல்லேலூயா. மா, பலா, வாழை. டாக்டர் அன்றைக்கி வந்து காட்டினாங்க, இந்த இடத்துல பாரு இவ்வளோ பலாப்பழம் என்ன செய்யுது இருக்குன்னு காட்டினாங்க. ஆமென். அதை பண்படுத்தணும். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குல்ல. அடுத்தவங்களை கூப்பிட்டு காட்டுறோம், என் வீட்டில் இது இருக்குப்பா, என் தோட்டத்தில் இது இருக்குப்பா, எவ்வளோ சந்தோஷமாக காட்டுறோம். பண்படுத்தாத பட்சத்தில் கனிகளை காண முடியாது. இந்த தோட்டத்திற்கு நீங்களும் நானும் யாராக மாறணும், காவல்காரனாய். ரெண்டாவது உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னுடைய தோட்டத்தை நான் பாதுகாக்கணும். 2வது என்னை நான் பாதுகாக்கணும். வாசிங்க பார்ப்போம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்ன செஞ்சது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான். அல்லேலூயா. ஆமே. முதல்ல தோட்டத்துக்கு நான் எப்படியா இருக்கணும், காவல்காரனார். 2வது பர்சனல், வாட் யுவர் ஹிடன் லைஃப், உங்களுடைய தனிப்பட்ட தோட்டத்திற்கு நீங்கள் தான் யாராக இருக்கணும், காவல்காரனாக இருக்கணும். ஆமென். ஆமாம். என்னுடைய பரிசுத்தத்திற்கு நாங்கள் சொல்ல தான் முடியும். அதாவது சாப்பிடுன்னு சொல்லலாம், ஜெபம் பண்ணுன்னு சொல்லலாம், துதின்னு சொல்லலாம், வேதவாசின்னு சொல்லலாம், சொல்ல வேண்டிய எங்களுடைய கடமை. ஆனால் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஜெபிக்கணும். என்னுடைய பரிசுத்தத்திற்காக நான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். என்னுடைய தேவைக்காக நான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். என்னுடைய தோட்டத்தின் ஆசீர்வாதத்திற்கு நான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். என்னுடைய தோட்டத்துடைய சுத்தத்திற்காக நான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 5:22 வாசிங்களேன்.
மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு என்ன செய்யாத, உடன்படாத, உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள். அல்லேலூயா. முதல்ல என்னுடைய தோட்டத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது என்னுடைய பர்சனல் லைஃப்பை நான் என்ன செய்யணும், என்னுடைய தோட்டத்துக்கு நான் தான் யாராக இருக்கணும், காவற்காரனாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். நல்ல கவனிங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் பரிசுத்த ஆவியானவர் சில தவறுகளை தேவ மனிதர்கள் மூலமோ ஜெபத்தின் மூலமோ இந்த மாதத்தில் நமக்கு தெரியப்படுத்தும் போது, ஐயோ இது என்னை பாழாக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு அருமையான சாட்சி தான். அண்ணன் வந்திருக்கிறாங்க, ஒரு நாளும் போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யலை, சொல்லலை. ஆமேன். எப்படி சார் மாற்றம் வந்தது? அவர்கள் தோட்டத்தை அவர்கள் தான் என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணும். ஆமேன். வேதம் சொல்கிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் தன் சரீர மண்பாண்டத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளணுமா, பரிசுத்தமா என்ன செய்யணுமா, பாதுகாத்து கொள்ளணும். ஐயா, நமக்கு முன்னாடி காரம் வச்சிருக்கிறாங்க, இனிப்பு வச்சிருக்காங்க, புளிப்பு வச்சிருக்காங்க, கசப்பு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவரத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் என்ன செய்யாது. சில பேருக்கு காரம், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், இனிப்பு, துவர்ப்பு. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் போல இருக்கு மாற. இன்றைக்கி அதுதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிக்கிறதுனால இப்போ சரீரம் என்ன செஞ்சிருச்சு, ஆமாம் கல் போக மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமாம். லிசன். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னை போகும்போதே நல்லா தண்ணி குடிங்கன்னு தான் சொல்கிறாங்க. நானும் தெரியும் தலையை ஆட்டிகிட்டு தான் இருக்கிறேன். ஆமேன். இப்போ தான் உணர்வு வந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். கொழுப்பு வந்ததுக்கப்புறம் தான் நடக்கணும்னு. அல்லேலூயா. சுகர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்யக்கூடாதுன்னுது, சீனி போடக்கூடாதுன்றது. இப்போது ஆண்டவர் அதை தான் முதலே சொல்கிறாரு, உன்னுடைய தோட்டம்பா, இது நான் தங்கும் ஆலயம், இது உன்னுடைய சரீரம்பா. இந்த சரீரத்தை நான் தான் என்ன செய்யணும், அடுத்த தோட்டத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அவளுக்கு தன்னுடைய தோட்டத்தை என்ன செய்ய முடியல. ஆமேன். ஆமேன். மற்றவளுக்கு தான் ஆகாமே போகாதபடிக்கு என்னை நானே என்ன செய்கிறேன், தாழ்த்துக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வேன், நான் வரல ஆண்டவரே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில் நான் நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்தத்தை நான் என்ன செய்யணும், என்ன நான் சுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆமேன் நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் காவல்காரனாக மாறணும். அல்லேலூயா. நான் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன பேசணும், என்ன நடக்கணும், ஆமீன் என்ன காரியங்களை செய்யணும். என்னுடைய அந்த உன்னத பாட்டில் அவளுக்கு சொல்லுறாரு, எல்லாம் நான் கருப்பாக இருக்கிறனால அவன் எங்கே போகலையாம். ஏமா வெளியே போனால் வெயில் பட தான் செய்யும். அல்லேலூயா. இல்லைப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெளியே போக மாட்டேன். முந்தா நேற்றுக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க, 11 to 2 o'clock வரைக்கும் இருக்கிற வெயில் நம்ம மேலே பட்டால் வைட்டமின் டி கூடுமா. இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இது டாக்டர் சொன்னதுங்க. ஆமே. ஆமாம். இல்லைப்பா என் மேலே வெயிலே படக்கூடாது, என் பிள்ளை மேலே வெயிலே படக்கூடாதுன்னு உன் தோட்டத்தை நீ என்ன செய்யலை. ஆமே. தோட்டத்தை பாதுகாருங்க முதல்ல. ஆமீன். முழு என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, என் தேசத்தை பாதுகாக்கிற கர்த்தர் என்ன செஞ்சார், வச்சார். ரெண்டாவது என்னை பாதுகாக்க வச்சார். மூணாவது ஆமீன் வாசிங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம். ஆமீன். ஆதியாகமம் 4:9 இதோடு நான் முடிச்சுட்டு தொடர்ந்து நான் அடுத்த வாரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றான். என் சகோதரனுக்கு நான். அல்லேலூயா. அருமையான ஜெயபோசனை சாட்சி சொல்லும்போது சொன்னார், எல்லா சகோதரராக என்ன செய்யணுமா, ஆமேன் பார்க்கணும் அப்படின்னார். அல்லேலூயா. இப்போ இந்த காயின் தன் சகோதரனா என்ன செய்யலை, பார்க்கல. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ அவனை கொன்னுட்ட, அவன் ரத்தம் என்கிட்ட என்ன செய்யுது, ஆமேன் பேசுது. பேசும்போது ஆண்டவர் கேட்குறாரு, உன் சகோதரன் எங்கப்பா. உன்னை இவன் சொல்கிறான், ஒன்றும் தெரியாத மாதிரி அவனுக்கு நானா காவல் அப்படின்றான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம்ப்பா, நமக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா, நமக்கு குடும்பம் வந்துருச்சுப்பா, நமக்கு பிள்ளைகள் வந்துருச்சுப்பா, அடுத்தவங்க எப்படி போனால் என்ன நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு நாள் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இது கணக்கு கேட்குற காலம். உன்னுடைய சகோதரனுக்கு நீங்களும் நானும் ஒரு காவலாளி. ஆமேன். நீங்கள் தெசலோனிக்கர் இங்கே வந்துட்டீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்களேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தெசலோனிக்கர் ஆமேன் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோத்தரிக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும். அந்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு. அல்லேலூயா. ஆமாம். அப்போது நம்ம சகோதரரை வேற்று மனுஷனாக என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது சார். ஆமேன். அது கிறிஸ்டியானிட்டிக்கு அழகு கிடையாது. நமக்கு பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என் இஸ்ரவேலில் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய விருப்பம். சகோதரரே அப்படி தான் ஆரம்பிக்கிறார் அந்த வசனம். அப்படி தானே ஆரம்பிக்கும். பவுல் எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாரு? சகோதரரே. அப்போ பவுல் இஸ்ரவேலுக்கு யாராக இருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்கள். காவலாளியாக இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறாரு, ஆமேன், இவர்களுக்கு ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவர் உம்மை அறிந்து வரலன்னா என் பேரை என்ன செஞ்சிருங்க? எடுத்து போடுங்க. சொன்னாரா சொல்லலையா? சொன்னார் சார். கடைசி நிமிடத்தில் இருக்கிறோம், கடைசி நாளில் இருக்கிறோம். ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நீங்களும் நானும் ஒரு உத்தரவாதம் எடுத்து காவலாளியாய் இந்த மாதத்தில் நிற்கும் பட்சத்தில் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பைபிளில் ஒரு இன்சிடெண்ட்டை மாற்ற நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமீன். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் ஆமீன் 8-9 வசனத்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஆமீன். தாவீதை சவுல் துரத்திட்டே வரான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் ஒப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வருகிறது. வாய்ப்பு வரும்போது அந்த வசனத்தை வாசிங்க. ஆமீன். 8ஆம் வசனம் 26:8 என்ன வாசிங்க? இன்று தேவன் உம்முடைய சத்துருவை அவன் சொல்கிறான், இப்பொழுது நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தா நிலத்தில் உருவ. தாவீது அபிசாயை பார்த்து, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேக மணியின் மேல் என் கையை போட்டு. ஆமீன். தாவீது சொல்றான், எப்பா அவன் மேலே என் கையை என்ன செய்ய மாட்டேன்? போட மாட்டேன். 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீ ஒரு வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீருமுடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனது என்ன? அல்லேலூயா. ஐயா, எனக்கு நான் அபிஷேகம் பெற்றுட்டவையா, நான் ஆவியில நிரம்பவையா, தீர்க்க தரிசனம் சொல்லுவையா, நான் ஒரு ஜப வீரையா, எவ்ரிதிங் ஓகே. இஸ்ரவேலில் அப்னேரை போல யுத்தம் பண்றவன் ஒருத்தனும் கிடையாது. அப்னேருக்காக தாவீது புலம்புகிறதை நாம பார்க்கிறோம். ஆனா அந்த அப்னேர் தன்னுடைய ராஜாவை காக்காமல் போனது என்ன? இந்த கேள்வியை நம்மட்டையும் கர்த்தர் ஒரு நாள் கேட்பார். எத்தனை பேர் அதை எதிர்பார்க்க? நான் இந்த வசனங்களை படிக்கும்போது, ஆண்டவரே, என்னை கர்த்தர் அழைச்சதே இந்த வசனத்தை வச்சு தான் அழைச்சார். நீ மனுபுத்திரனுக்கு இஸ்ரவேல் வம்சத்துக்கு ஒன்று என்னவா வச்சிருக்கிறேன்? வாயினால் எச்சரித்து என்ன சொல்லு? புத்தி சொல்லு. எக்காலம் பட்டயம் வருகிறது தெரியுது, எக்காலம் ஊதணும்னு தெரியுது, எச்சரிப்பு சொல்லணும்னு தெரியுது. ஆனால் அப்னேரை போல நம்ம இருக்க மனதில்லை. இந்த நாட்டில் உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் எழும்பி நில்லுங்க காவற்காரர்களா. உங்கள் திருச்சபைக்காக நீங்கள் எழும்பி நில்லுங்க காவற்காரர்களாய். அல்லேலூயா. உங்கள் சொந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காப்பதற்கு நீங்கள் எழும்பி நில்லுங்க. ஆமேன். எல்லாரும் சகோதரர்களாக பாருங்க. ஆமேன். எல்லாரும் சொல்லாங்க, வி ஆர் இன் இந்தியா, வி ஆர் இன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம தூசியை போல் தள்ளி விட்டுட்டு போகிறோம். நமக்கு தேவையான ஆளை எடுத்து வச்சுக்கிறோம், தேவையில்லாத ஒதுக்கி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி இந்த பாலிட்டிக்ஸ் குடும்பத்தில் ஆரம்பித்து சபையிலிருந்து தேசம் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. திருச்சபையே அப்னேரே, யுத்த வீரனாகி அப்னேரே, ஆமீன், எல்லாம் தெரிஞ்ச அப்னேரே, உன்னுடைய ராஜாவை நீ காக்காம போனா கர்த்தர் உங்கட்டி ஏன்ட்டி ஒரு நாள் கணக்கு கேட்பார். இந்த காவற்காரர்களாய் நாம் எழும்பும்போது நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தெரியும், என் குடும்பத்துக்கு விரோதமாக என் பட்டயம் வரும்போது கர்த்தர் சொல்லுவான், மகளை எழும்பு யுத்தம் பண்ணுன்றுவார். அல்லேலூயா. ஆமீன். எக்காலத்தை ஊத வச்சிருவார். அல்லேலூயா. எச்சரிப்பை சொல்லிடுவார். இன்றைக்கி நான் சொல்லட்டா, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தர் தம்முடைய கிருபையை வைக்கிறார்.
எத்தனை பேர் நான் ஒரு காவற்காரராக எழும்ப என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? இன்னும் ஒரு 3 காரியம் இருக்குது. நான் அடுத்த முறை நான் இந்த செய்தியை நான் தொடர்ந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தெளிவாய் கர்த்தர் என் கூட சொன்ன இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னதுனால நான் இதை உங்களோடு பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் அடுத்த மாதம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் உங்களுக்காக வேகமாக செய்தியை கொடுத்துட்டு நான் பெங்களூர் போகணும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சகோதரருக்காக காவற்காரராக என்னை எழுப்போம். என் தோட்டத்திற்கு என்னை காவற்காரனாக எழுப்போம். என்னுடைய சரீரத்திற்கு என்னை காவல்காரனாக எழுப்போம். எத்தனை பேர் எழும்பி ஒப்பு கொடுக்க போகிறோம்? கண்களை மூடுவோமா? ஜீசஸ், கண்களை மூடி. அப்பா, அப்பனேரை போல என்னுடைய ராஜாவை நான் காவல் பண்ணாமல் போனது என்னன்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார்ல. அபிஷேகம் பெற்றவங்க தானே, சத்தியத்தை அறிந்தவர்கள் தானே. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார். என்ன நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இஸ்ரவேலனுக்கு எங்களை காவலனாய் மாற்றும். நான் ஒவ்வொரு முறை எங்களுடைய கேட்சல்ல சொல்லுவேன், இந்த செல்சினி காலனி பகுதிக்கோ, இந்த கிருபை நகர் பகுதிக்கோ, கேம்ப் ஒன்றுக்கோ, தாளமுத்து நகருக்கோ, மீளவிட்டானுக்கோ, நீங்கள் ஒரு காவற்காரர்கள் சொல்லுவேன். என்னைக்கும் கர்த்தர் உங்களை எல்லாம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அந்த காவல்காரராக எழும்பி யுத்தம் பண்ண எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இவன் உங்க கைகளை உயர்த்தி செபிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறது உணர்கிறேன். உங்க குடும்பத்துக்கு ஒரு காவற்காரலாக எழும்புங்க. உங்க சபைக்கு ஒரு காவற்காரலாக எழும்புங்க. உங்க தேசத்துக்கு ஒரு காவற்காரலாக எழும்புங்க. உங்க சொந்த சரீரத்துக்கு ஒரு காவற்காரலாக எழும்புங்க. உங்களுடைய சகோதரருக்கு கர்த்தர் கேட்பார், ஏப்பா என் சகோதரனுக்கான காவலனாய் கேட்காதீங்க, என்னுடைய சகோதரனுக்கு நான் தான் காவல்காரனா இருக்கணும். சத்தியத்தை அறியாதவர்களுக்கு நாம தான் ஜெபிக்கணும். ஐயா, என்னை காவல்காரனாய் வையோ. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உயர்த்துங்க பாப்போம். இயேசுவே, உம் நாமமே பெருகணும். ஏசப்பா, பெருகணும். எங்க தோட்டத்துல கனிகள் பெருகணும். எங்க வாழ்க்கையில கனிகள் பெருகணும். எங்கள் சகோதரர்கள் கூட்டம் பெருகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். ரெண்டு கையை உயர்த்தி, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். அல்லேலூயா. இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே. எங்க தோட்டத்துல உங்க உறவு பெருகட்டப்பா. இந்த வாழ்க்கையில உங்க உறவு பெருகட்டாண்டவரே. உயர்த்தி நிற்கிற எல்லாருடைய கரங்களை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. எங்க தோட்டத்தை நாங்க இழந்து போக கூடாது. எங்க பரிசுத்தத்தையும் எங்க தரிசனத்தையும் நாங்க இழந்து போக கூடாது. எங்க சகோதரர்களை நாங்க இழந்து போக கூடாதப்பா. எங்களை காவற்காரர்களாய் நிறுத்துன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை. ஏசப்பா அதை எதிர்பார்க்கிறார். ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என்ன காவற்காரர்களாய் நிறுத்தும். நிறைய நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் தான் காவக்கணுமோ அப்படின்னு சொல்லி, ஐயா என் சபைக்கு நான் ஏன் இந்த பிரச்சனைக்கு ஜெபிக்கணும், நான் ஏன் தேசத்திற்கு ஜெபிக்கணும்னு போயிட்டோம்ல. இல்லை 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 இல்லை. உங்க குடும்பத்திற்கு நீங்க எழும்பும் போது கர்த்தர் பட்டயம் வருகிறதை சொல்லுவார். எக்காலத்தை ஊத சொல்லுவார். எச்சரித்து சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவரே, நீ சொன்ன வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன்.
எங்களை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவல்காரனாய் வைத்தது போல, இந்த காவல்காரன் விழித்திருக்கிறதை போல, குருடர்களாயுள்ள காவல்காரர்களை அல்ல, விழித்திருக்கிற காவல்காரர்களை மாற்றுவீராக. இந்த வார்த்தை 1 10 100 60 அறுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே, ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.